Assalamualaikum students. Inverse trigonometric function chapter 4 சரிங்களா? So inverse trigonometric function பாத்தீங்கன்னா இதனுடைய பேசிக் பாத்தீங்கன்னா நம்ம வந்து 11th வந்து trigonometry chapter படிச்சிருக்கோம். So அதனுடைய கண்டினியூட்டி. So அந்த 11th பாத்தீங்கன்னா நம்ம கடைசி எக்ஸர்சைஸ்ல வந்து இன்ட்ரோடக்ஷன் வந்து கொடுத்திருப்பாங்க. இன்வர்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு அனுப்பிச்சிருப்பாங்க. அந்த லெசன் முடிச்சிருப்பாங்க. சரிங்களா? நம்மளோட ஸ்டார்ட்ஸ் நீங்க பாருங்க. இன்வர்ஸ் trigonometric function. So inverse trigonometric function பார்க்கிறதுக்கு முன்னால first function னா என்னன்னு பார்ப்போம். சரிங்களா? Functions ஆல்ரெடி வந்து 11th வந்து first lesson sets relation and function படிச்சோம். What is a function? First of function என்னன்னு பாத்தீங்கன்னா பாருங்க. What is called as function? The two set A and B is called as a non-empty set. So A வும் B யும் ரெண்டு empty set non-empty set ரெண்டுமே என்னது empty இல்லாம some element கொண்ட ஒரு செட் நம்ம எடுத்துப்போம். சரிங்களா? A set B set. Function from travel from A to B. Function வந்து A ல இருந்து B ய பார்க்க போகுதுன்னு வெச்சுக்கலாம். சரிங்களா? function வந்து A ல இருந்து B ய பார்க்க போகுதுன்னு வெச்சோம்னா அப்ப function டிஃபைன் பண்றாங்க பாத்தீங்கன்னா A ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் B ல ஒரே ஒரு யூனிக் இமேஜ் இருந்துச்சுன்னா is called as a function. Every element in A having the only one image in B is called as a function. For example, இப்ப எதுக்கு பாருங்க ஒரு A செட்ல வந்து some elements இருக்கு A B C D some elements இருக்கு and B ல வந்து சில elements இருக்கு பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 சில elements இருக்கு. இந்த A ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் only one image பாருங்க. For example A க்கு வந்து ஒரே ஒரு இமேஜ் இருக்கு, B க்கு வந்து 2 ஒரு இமேஜ் இருக்கு, C க்கு வந்து 5 ஒரு இமேஜ் இருக்கு, D க்கு வந்து 3 ஒரு இமேஜ் இருக்கு. Only one image இருந்துச்சுன்னா is called as the function சொல்லுவாங்க. In case of வந்து இந்த B க்கு வந்து 3 கூட ஜாயின் இருக்கு and same time 4 கூட ஜாயின் இருக்கு அப்படினா இந்த ஃபங்க்ஷன் is called as not a function. சரிங்களா? D க்கு வந்து ரெண்டு இமேஜ் இருந்துச்சுனா is not a function. சரிங்களா? மறந்துட கூடாது. சோ இந்த 4 வந்து இங்க வந்து நமக்கு என்ன கிடையாது is called as a pre image கிடையாது சார். ஃபங்க்ஷனா கண்டிப்பா இது ஃபங்க்ஷனா தான் இருக்கும். A ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் B ல ஒரே ஒரு இமேஜ் இருந்துச்சுனா is called as a function. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் சொல்லியாச்சு. So நம்ம ஃபங்க்ஷன் எழுதி முடிச்சோம்னா இந்த டைப்ஸ் பாத்தீங்கன்னா one function and two function சேர்த்து படிச்சிருக்கோம். சரிங்களா? What is the one function? What is called as one function and two function? A and B are the two non-empty set. A யும் B யும் வந்து empty இல்லாம some element கொண்ட ஒரு செட்னு எடுத்துக்கலாம். A and B. The function such that travel from A to B. The function எங்க இருந்து போகுது? A ல இருந்து B ய பார்க்க போகுது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். So what is the one function? A ல some elements இருக்கு. For example A and B ல வந்து some elements இருக்கு. இது B. சரிங்களா? A elements வந்து A B C எடுத்துக்கலாம் and B ல elements வந்து 1 2 3 4 எடுத்துக்கலாம். சரிங்களா? For example காண்டி பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷன்னா A ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் B ல வந்து ஒரே ஒரு இமேஜ் இருந்துச்சுனா is called as a function. one function னா A ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் யூனிக்கா ஒரே ஒரு இமேஜ் பாருங்க. A க்கு வந்து 1 வந்து ஒரு இமேஜ், இந்த 1 வந்து A கூட தான் எந்த எலிமெண்ட் கூட ஜாயின் பண்ணல. அதே இந்த B வந்து 3 கூட ஜாயின் பண்ணிருக்கு, இந்த 3 வந்து B கூட வந்து ஜாயின் பண்ணிருக்கு, எதுக்குமே ஜாயின் பண்ணல. and C வந்து பாருங்க for example 2 கூட ஜாயின் பண்ணிருக்கு, இந்த 2 வந்து C கூட வந்து ஜாயின் பண்ணிருக்கு. அப்போ A ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் only one image இருந்தா அதுக்கு பேரு one function. சரிங்களா? எல்லாம் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் டிரா பண்ற பாருங்க. சோ A செட் இது B செட் வெச்சுக்கலாம். A B C D வெச்சுக்கலாம் and 1 2 3 வெச்சுக்கலாம். A வந்து 1 கூட ஜாயின் ஆயிருக்கு, B வந்து பாத்தீங்கன்னா 2 கூட ஜாயின் ஆயிருக்கு, C வந்து பாத்தீங்கன்னா 3 கூடயும், இந்த D வந்து பாத்தீங்கன்னா 3 கூட ஜாயின் ஆயிருக்கு. இது one ஃபங்க்ஷன் அப்படி கேட்பாங்க. A ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் B ல இமேஜ் இருந்துச்சுனா is called as a function. அப்ப இங்க பாருங்க A வந்து 1 கூட ஜாயின் ஆயிருக்கு, 1 வந்து A கூட ஜாயின் ஆயிருக்கு. ஓகேங்களா? B வந்து 2 கூட ஜாயின் ஆயிருக்கு, 2 வந்து B கூட ஜாயின் ஆயிருக்கு. ஆனா இங்க C யும் D யும் பாத்தீங்கன்னா C வந்து 3 கூட ஜாயின் ஆயிருக்கு, 3 க்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ப்ரீ இமேஜ் இருக்கு. அப்ப இது என்ன கிடையாது? is called as a not one. அப்ப இந்த ஃபங்க்ஷன் கிடையாது, one ஃபங்க்ஷன் கிடையாது. ஆனா ஃபங்க்ஷன். சரி மறந்துடாத. அடுத்து பாத்தீங்கன்னா on two ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா A and B are the two non-empty set. The function goes from A to B. The function வந்து A ல இருந்து B ய பார்க்க போகுது. நான் எப்படி டிஃபைன் பண்ணுவாங்க நீங்க பாத்தீங்கன்னா செட் பண்ணிக்கங்க. So A and B are set பண்ணி பாருங்க. So this is called as A set, this is called as the B set. Okay, A set is B set சொல்லியாச்சு. Some elements வந்து 1 2 3 4 and A B C D. Okay, A B C D and A B C. Okay, fine. A B C. இப்போ பாத்தீங்கன்னா
a வந்து 1 பை வந்து b வந்து c கூட and 3 வந்து c கூட and 4 வந்து b கூட ஜாயின் இருக்காங்க. இது வந்து 1 1 ஃபங்க்ஷனா பாத்தீங்கன்னா இது 1 1 ஃபங்க்ஷனா இருக்க சான்ஸ் கிடையாது. ஏன் பாத்தீங்கன்னா c க்கு வந்து நமக்கு 2 3 யும் 2 கூட ஜாயின் பண்ணிருக்கா இட்ஸ் நாட் 1 1 ஃபங்க்ஷன். இது on2 ஃபங்க்ஷன் எப்படி சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா b ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி வாட்ஸ் அட்லீஸ்ட் ஒன்லி ஒன் இமேஜ் இருந்துச்சுனா b ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒன்லி ஒன் இமேஜ் இருந்துச்சுனா இஸ் கால்ட் as the on2 ஃபங்க்ஷன். ஓகே மறந்து கூடாது. b ல பாத்தீங்கன்னா a உடைய ப்ரீ இமேஜ் யாரு 1, b உடைய ப்ரீ இமேஜ் யாரு 4, c உடைய ப்ரீ இமேஜ் பாத்தீங்கன்னா 2 and 3 நமக்கு 1 அதுக்கு மேற்பட்ட நம்பர்லாம் இருக்கு இஸ் கால்ட் as the on2 ஃபங்க்ஷன். நமக்கு என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் தெரிஞ்சு போச்சு 1 1 ஃபங்க்ஷன் and 1 1 ஃபங்க்ஷன் தெரிஞ்சு போச்சு on2 ஃபங்க்ஷன் நமக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ 1 1 and on2 1 1 ஃபங்க்ஷனும் on2 ஃபங்க்ஷனும் சேர்ந்து இருந்தா அதுக்கு பேரு பைஜங்ஷன் ஃபங்க்ஷன் அப்படி படிச்சிருக்கீங்க 11th ல படிச்சிருக்கோம். 1 1 and on2 function is called as bijunction. பைஜங்ஷன் படிச்சோம். ஏன் சார் பைஜங்ஷன் படிக்கிறோம் அப்படி பாத்தீங்கன்னா 1 1 ம் on2 இருந்தா அது நம்ம பைஜங்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லலாம். அந்த பைஜங்ஷன் இருந்தாதான் நமக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். மறந்துட கூடாது. சரிங்களா? அப்ப இது எப்படி இருக்கணும்? பைஜங்ஷன் ஃபங்க்ஷனா இருக்கணும். ஒரு ஃபங்க்ஷன் கொடுப்பாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பைஜங்ஷன் ஃபங்க்ஷனா இருந்தா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கு இன்வெர்ஸே கண்டுபிடிக்க முடியும். அது பைஜங்ஷனா இல்லனா நமக்கு இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது. சரி நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நம்ம இப்ப என்ன டாபிக் படிக்க போறோம்னா இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரிக் ஃபங்க்ஷன். அப்ப நமக்கு ட்ரிகோனோமெட்ரினா பார்த்தா டோட்டல் நமக்கு 6 ரேஷியோஸ் இருக்கும். அப்படிதானே 6 டேர்ம்ஸ் இருக்கும். sin cos tan cosecant secant and cot. சரிங்களா? டோட்டலா பார்த்தா 6 இருக்கும். அந்த 6 க்கு வந்து நமக்கு இன்வெர்ஸ் இருக்கா இல்லையா நான் பார்க்க போறோம். நம்ம லாஸ்ட் 11th கிளாஸ்ல பாத்தீங்கன்னா அதோட ரேஷியோஸ் படிச்சோம், அதோட ஐடென்டிட்டி படிச்சோம், அத வச்சு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலாஸ்களும் படிச்சிருக்கோம். ஆனா நமக்கு இப்ப பார்க்க போறது வந்து இன்வெர்ஸ் பத்தி படிக்க போறோம். சரிங்களா? ரொம்ப சிம்பிள் டாபிக் தான். கேர்ஃபுல்லா கவனிச்சுவாங்க. நீங்க பாருங்க பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மீன்ஸ் பைஜங்ஷன் ஃபங்க்ஷன் மீன்ஸ் கால்ட் as the 1 1 ஃபங்க்ஷன் on2 ஃபங்க்ஷன். ஒரு ஃபங்க்ஷன் வந்து 1 1 ஆவும் on2 ஆவும் இருந்துச்சுனா இஸ் கால்ட் as the பைஜங்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. நம்ம பார்க்க போறது டோட்டலா வந்து 6 டேட்டா பார்க்கணும். 6 ட்ரிகோனோமெட்ரிக் ரேஷியோஸ் பார்க்கணும். ஒன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து sin அடுத்து வந்து cos அடுத்து வந்து tan அடுத்து வந்து cosecant அடுத்து வந்து secant அடுத்து வந்து cot. டோட்டலா இந்த ஆறுக்கும் எவ்வளவு நம்ம வந்து இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி பார்க்க போறோம். ஓவரா நான் பார்க்கணும் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம sin உடைய வேல்யூ எடுக்க போறோம். சோ நம்ம sin வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா இல்லையான்னு பார்க்க போறோம். அப்படி ஃபங்க்ஷன்னா என்னென்ன ஃபங்க்ஷனா இருக்கும் 1 1 ஃபங்க்ஷனா இருக்க போதா on2 ஃபங்க்ஷனா இருக்க போதா பார்க்க போறோம். அப்படி இது 1 1 ஆவும் on2 ஆவும் இருந்துச்சுனா அது கண்டிப்பா பைஜங்ஷன் ஃபங்க்ஷனா இருக்கும். அப்படி பைஜங்ஷன் ஃபங்க்ஷனா இருந்தா easy to find inverse. நம்ம என்ன பண்ண முடியும் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம். இன் கேஸ் ஆஃப் அது வந்து பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் இல்லன்னு வெச்சீங்கன்னா கண்டிப்பா நமக்கு பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனா இருந்தா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் உண்டு. இன் கேஸ் ஆஃப் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷன் கிடையாதுனா இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. not possible to find the inverse. அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் sin எடுத்து நமக்கு அது ஃபங்க்ஷனா இல்லையா நம்ம பார்க்க போறோம். சோ கேர்ஃபுல்லா லிசன் பண்ணி வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து sin எடுக்கிறேன். sin சோ sin க்கு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து டயகிராம் படிச்சோம். அப்படினா sin உடைய கர்வ் எப்படி இருக்கும் நம்ம 11th டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். நான் டிரா பண்றேன் பாருங்க. This is called as x axis. சோ இங்க வந்து y axis டிரா பண்ணிட்டேன். சரிங்களா? சோ இந்த x axis பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எப்பவுமே வந்து sin க்கு வந்து ட்ரிகோனோமெட்ரினால அது கொடுக்கக்கூடிய டிகிரி டிகிரியா கொடுக்கணும். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நமக்கு வந்து 90 டிகிரி is called as 180 டிகிரி is called as 270 டிகிரி is called as 360 டிகிரி. சோ எல்லாரும் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா -90 டிகிரி and -180 டிகிரி and -270 டிகிரி and -360 டிகிரி. சரிங்களா? அப்போ மேல பாத்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்கும் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா +1 இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கும் -1 இருக்கும். இத தாண்டி மேல போகவே போகாது. சரிங்களா? நீங்க பாத்தீங்கன்னா sin 0 0 sin 90 is called as 1 sin 180 நமக்கு 0 வரும். sin 270 is called as -1 வரும். சரிங்களா? and sin 360 is called as 0. சோ கர்வ் பாத்தீங்கன்னா இப்படி வரும். this is called as sin curve. சோ எல்லா போயிட்டே இருக்கும். சரிங்களா? கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா sin -9 is called as -1 sin -180 is called as 0 sin வந்து 270 is called as +1 and sin -360 is called as 0. அப்போ இதோட கர்வ் வந்து இப்படி வரும். சோ கண்டினியூஸா வந்துட்டே இருக்கு. சரிங்களா? சரி sin ஓட கர்வ் இது ஃபங்க்ஷனா இல்லையா அப்படி செக் பண்ணணும். ஃபங்க்ஷனா இல்லையா எப்படி செக் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா
சோ ஒரு கர்வ் கொடுப்பாங்க. சரிங்க, ஒரு கர்வ் கொடுப்பாங்க. இந்த கர்வ் வந்து ஒரு வெர்டிகல் லைன் நம்ம டிரா பண்ண போறோம். சரிங்க, ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ண சொல்லி அந்த கர்வ்ல ஒரே ஒரு இடத்தை டச் பண்ணுச்சுன்னா இஸ் கால்ட் as a function. சரிங்களா, அப்ப பாருங்க எங்கெல்லாம் வெர்டிகல் லைன் டிரா பண்ணா இது ஒரு வெர்டிகல் லைன், இது ஒரு வெர்டிகல் லைன், சரிங்க, இங்க ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணுங்க. சோ எல்லாமே எப்படி எதுல ஜாயின் ஒரே இந்த லைன் வந்து ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுது. இங்க பாருங்க இது ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுது, இங்க பாருங்க ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுது. அப்ப இந்த கர்வ் வந்து ஃபங்க்ஷன். அப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் இப்போ இந்த சைன் கர்வ்க்கு ஃபங்க்ஷனா இல்லையா செக் பண்ண போறேன். ஃபங்க்ஷனா இருந்தாதான் ஒன் ஒன் ஃபங்க்ஷனா ஆன் டு ஃபங்க்ஷன் செக் பண்ண முடியும். ஃபங்க்ஷன் இல்லாட்டா கண்டிப்பா ஒன் ஒன்னா ஆன் டு இருக்க சான்சஸ் கிடையாது. சரிங்களா, அப்ப என்ன பண்றேன்னா ஒரு வெர்டிகல் லைன் டிரா பண்ணா எங்கலாம் டிரா பண்ணிக்கலாம். சோ இது ஒரு வெர்டிகல் லைன். சோ இங்க பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, இது ஒரே இடத்துல ஜாயின் பண்ணுது. சோ இஸ் கால்ட் as a function. சோ இங்க நான் டிரா பண்றேன், இங்க டிரா பண்ணுங்க, இது வந்து ஒரே இடத்துல கர்வ்ல ஒரே இடத்துல இன்டர்செக்ஷன் ஆச்சு இஸ் கால்ட் as a function. சோ இங்க ஜாயின் பண்ணா இங்க பாருங்க இது ஒரே இடத்துல ஜாயின் பண்ணி இஸ் கால்ட் as a function. சோ இங்க ஜாயின் பண்ணா இங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஒரே இடத்துல கட் ஆனதால இது இஸ் கால்ட் as a function. அப்ப நமக்கு இந்த சைன் கர்வ்ல வெர்டிகல் லைன் டிரா பண்ண சொல்லி எனக்கு ஒரே ஒரு இடத்தை டச் பண்ணதுனால அப்ப இந்த சைன் வந்து இஸ் கால்ட் as a function. இது நம்ம ஃபங்க்ஷன் எழுதியாச்சு ஃபர்ஸ்ட். அடுத்து இது 1 1 ஃபங்க்ஷனா ஆன் டு ஃபங்க்ஷனா சார் வேற 1 1 செக் பண்ண போறோம். சரிங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் 1 1 ஃபங்க்ஷன் செக் பண்ணா அடுத்து நம்ம ஆன் டு ஃபங்க்ஷனை செக் பண்ண போறோம் இந்த சைன் கர்வ். அப்ப நமக்கு 1 1 ஆன் டு செக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆன் டு ஃபங்க்ஷன் செக் பண்ணணும். சரிங்களா, ஆன் டு எப்படி செக் பண்றது கிராஃப் மூலமா அப்படி பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன் ஒரு கிராஃப் கொடுத்திருக்காங்க. இந்த கிராஃப்ல சும்மா எக்ஸாம்பிளுக்கு வரைஞ்சிருக்கேன். சரிங்களா, இந்த கிராஃப்ல நான் ஒரு ஹரிசாண்டல் லைன் வரையணும். சரிங்களா, ஹரிசாண்டல் லைன் வந்து x ஆக்சிஸ் parallel ஒரு லைன். அப்ப இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து அந்த கர்வ்ல ஒரே ஒரு இடத்தை டச் பண்ணாங்கன்னா இஸ் கால்ட் as the one one function. சோ ஒரு x ஆக்சிஸ் parallel லைன் வந்து அந்த கர்வ்ல வந்து ஒரே ஒரு இடத்துல வந்து இன்டர்செக்ஷன் ஆச்சுனா இஸ் கால்ட் as a one one function. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க நான் இங்க ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றேன். சோ இந்த லைன் வந்து x ஆக்சிஸ்க்கு parallel இருக்கு. ஆனா அங்க பாருங்க ஒரே ஒரு இடத்துல டச் ஆகுதா அப்ப இஸ் கால்ட் as a one one function. என்னவா இருக்கு, இது வந்து one one ஃபங்க்ஷனா இருக்கும். சார் கீழ வரீங்க சார், நான் கீழே ஹரிசாண்டல் லைன் வரையறேன். அப்ப இங்கேயும் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இன்டர்செக்ஷன் ஆன இஸ் கால்ட் as a one one function. இது one one ஃபங்க்ஷனா இருக்கும். அப்ப நமக்கு மோர் தென் 2 ஒண்ணுக்கு மேல அது ஜாயிண்ட் ஆச்சுனா இஸ் கால்ட் நாட் a one one function. ஓகேங்களா, அப்ப இங்க பாருங்க இன்னொரு கிராஃப் வரைஞ்சு காட்டுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வெச்சுங்க. ஓகேங்களா, இப்ப என்ன பண்றேன் நான் ஹரிசாண்டல் லைன் வரையறேன். this is called as horizontal line. அப்ப இங்க பாருங்க இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து இந்த கர்வ்ல ரெண்டு இடத்தை டச் பண்ணுது. இங்க ஒரு டச் பண்ணுது, இங்கேயும் டச் பண்ணுது. அப்ப ரெண்டு இடத்தை டச் பண்ணுச்சுனா இட்ஸ் நாட் a one one function. இது one one ஃபங்க்ஷனே கிடையாது. எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, அப்ப நமக்கு one one ஃபங்க்ஷன் என்ன அர்த்தம், கிராஃப் மூலமா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒரு ஹரிசாண்டல் லைன் வந்து அந்த கர்வ்ல ஒரே ஒரு இடத்தை டச் ஆகுதுன்னா அது one one ஃபங்க்ஷன். சோ ரெண்டு இடத்தை டச் ஆகுது அப்படினா அது கிடையாது, one one ஃபங்க்ஷன் கிடையாது. இது ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்குமா நீங்க செக் பண்றது. ஆன் டு ஃபங்க்ஷனா எப்பவுமே இருக்குன்னா அது ஒரு அவுட்புட்க்கு இன்புட் இருக்கும். இங்க பாருங்க இது ஒரு இங்க ஒரு அவுட்புட்னா ஒய்ங்கிற அவுட்புட் இருக்கு. நீங்க வந்து இன்புட் இருக்கா பார்த்தா கண்டிப்பா இன்புட் இருக்கும். அதே மாதிரி இங்க ஒரு அவுட்புட் இருக்கு. நீங்க இன்புட் இருக்குமா பார்த்தா இங்க இன்புட் இருந்தே இருக்கும். இஸ் கால்ட் as one one ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்க சான்சஸ் இருக்கு. அப்ப நான் இப்ப என்ன பண்ணுவோம் சைன் கர்வ் நேரா வரும். இந்த ஹரிசாண்டல்ல இந்த வெர்டிகல் லைன் அழிச்சிட்டு பாருங்க. ஓகேங்களா, இந்த வெர்டிகல் லைனை நம்ம ரிமூவ் பண்ணிடணும் புரியுதுக்காண்டி. and this is a vertical line, this is a vertical line. சரிங்களா, என்ன பண்றேன் this is called a sine curve. அப்ப இந்த sine curve என்ன பண்ண போறோம், நான் வந்து ஒரு horizontal line டிரா பண்ண போறேன். horizontal line எப்படி இருக்கும், எந்தால போயிட்டு this is called as a horizontal line, x axis parallel. அப்ப இங்க பாருங்க இந்த horizontal line வந்து அந்த கர்வ்ல ஒரே ஒரு இடத்தை டச் பண்ணுதா அப்படினு பாருங்க. பாருங்க 1 2 3 and more than 1 ஒண்ணுக்கு மேல எக்கச்சக்கமான பிளேஸ்ல இது கட் பண்றதுனால நமக்கு இந்த sin ஃபங்க்ஷன்ங்கிறது 1 1 கிடையாது, 1 1 ஃபங்க்ஷன் இல்ல. சரி, ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்குமா, கண்டிப்பா இது ஆன் டுவா தான் இருக்கும். ஏன்னா வந்து ஒவ்வொரு அவுட்புட்க்கும் இன்புட் இருக்கா பார்க்கணும். சோ இங்க பாத்தீங்கன்னா ஒரு அவுட்புட் இது இன்புட் இருக்கு and same time இது ஒரு அவுட்புட் இது ஒரு இன்புட், ஒரு அவுட்புட் இது இன்புட் இருக்கு. நமக்கு ரெண்டு அவுட்புட்க்கு ஒரு இன்புட் இருந்தா நோ ப்ராப்ளம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு B ல உள்ள எல்லா எலிமெண்ட்டுக்கும் அட்லீஸ்ட் ஒன்லி ஒன் ப்ரீ இமேஜ் இன் A அப்படினா இது கால்ட் as ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. ஆனா வந்து இது 1 1 ஃபங்க்ஷன் இல்ல, ஆனா ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்கு. ஆனா 1 1 ம் ஆன் டு இருந்தாதான் பைஜெக்டிவ் ஃபங்க்ஷனே போக முடியும். பைஜெக்டே இருந்தாதான் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன சார் பண்றது, நமக்கு இப்ப என்ன கிடையாது 1 1 ஃபங்க்ஷன் இல்லன்னு சொல்லியாச்சு சார். அப்ப 1 1 ஃபங்க்ஷன் இல்லனா கண்டிப்பா நமக்கு என்ன கிடையாது, சைனுக்கு இன்வெர்ஸ் கிடையாது. இன்வெர்ஸ் கிடையாதுன்னு போயிடலாம். ஆனா நம்ம என்ன டாபிக் படிக்க போறோம், இன்வெர்ஸ் ட்ரிகோனோமெட்ரி ஃபங்க்ஷன். கண்டிப்பா இது இன்வெர்ஸ் இருக்க போகுது.
அப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த வேல்யூக்கு எந்த வேல்யூ நம்ம கொடுக்கக்கூடிய இந்த டேட்டாக்கு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடையாது, நமக்கு இந்த இன்புட்டுக்கு நமக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன சார் பண்ண போறோம்னா இந்த கர்வை நம்ம என்ன பண்ண போறோம், 1-1 ஃபங்க்ஷனா மாத்த போறேன். அப்ப 1-1 ஃபங்க்ஷனா மாத்ததுக்கு நம்ம ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் என்ன அர்த்தம்னா ஒரு குறிப்பிட்ட இன்புட் தான் கொடுக்க போறோம். குறிப்பிட்ட இன்புட் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா கண்டிப்பா அது என்ன மாறும், ஸ்காலர்ஸ்ல 1-1 ஃபங்க்ஷன் நமக்கு மாற போகுது. அப்ப இங்க பாருங்க இந்த கர்வ் வந்து நான் மறுபடியும் டிரா பண்ணிட்டு மறுபடியும் நான் வந்து வரையற பாருங்க புரியுதுக்காண்டி. சோ இங்க பாருங்க நமக்கு வந்து நான் சைன் கர்வ் வந்து மறுபடியும் டிரா பண்றேன். This is called as 90 pi by 2, 180. This is called as 270. This is called as 360. And minus 90, minus 180, minus 270, and minus 360. You know, எல்லாமே ஃபிகர் இருக்குங்களா? This is called as plus 1. This is called as minus 1. So நான் ஆல்ரெடி கர்வ் வந்து டிரா பண்ணலாம், டைரக்டா டிரா பண்றேன். சரிங்களா? ஓகே. சோ இங்க பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா sin கர்வ்ங்கிறது நமக்கு 1-1 ஃபங்க்ஷனும் on2 ஃபங்க்ஷன் செக் பண்ண சொல்ல 1-1 ஃபங்க்ஷன் இல்ல சொல்லியாச்சு, on2 ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. ஆனா நமக்கு 1-1 on2 இருந்தா தான் நம்ம என்ன சொல்ல முடியும், இஸ் கால்ட் as the inverse ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வழி இருக்கு. ஆனா நம்ம இப்ப என்ன கிடையாது, இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் இல்ல சொல்லியாச்சு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டொமைன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் டொமைன் எடுக்க போறேன். அப்படி குறிப்பிட்ட அளவு நீங்க டொமைன் எடுக்க சொல்ல கண்டிப்பா அது என்னவா இருக்குன்னு பாத்தீங்கன்னா 1-1 ஃபங்க்ஷனா இருக்கும். அங்க பாருங்க நான் என்ன பண்றேன், இந்த +90 இருக்கு, அந்த +9ல ஒரு டாட் லைன் இருக்கு. அதே மாதிரி இந்த -90 நேரா டாட் லைன் இருக்கு. இன் பிட்வீன் இந்த ரீஜன் மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, கன்சிடர் பண்ணுங்க. டார்க்கா போட்டு பாருங்க, இந்த ரீஜன் வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கீங்க. இப்போ இந்த கர்வுக்கு நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா இல்லையா பார்க்க போறீங்க, 1-1 ஃபங்க்ஷனா இல்லையா பார்க்க போறீங்க, on2 ஃபங்க்ஷனா இல்லையா பார்க்க போறீங்க. செக் பண்ணி பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் இந்த நல்ல டார்க்கா வரைஞ்ச இந்த கர்வுக்கு நான் வந்து வெர்டிகல் லைன் வரையறேன். வெர்டிகல் லைன் வரைஞ்சீங்கன்னா இது ஒரே ஒரு இடத்துல டச் பண்ணா இஸ் கால்ட் as a function. ஓகேங்களா? நான் குறிப்பிட்ட டொமைன் மட்டும் தான் எடுத்துக்கேன். சரிங்களா? இப்போ இது 1-1 ஃபங்க்ஷன் செக் பண்ண 1-1 நான் செக் பண்ண போறேன். and on2 செக் பண்ண போறேன். சரிங்களா? அப்ப இது 1-1 நான் செக் பண்ண சொல்ல 1-1 என்ன அர்த்தம், ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணனும். சோ அந்த -90 இருந்து +90 குள்ள ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றேன். இங்க பாருங்க ஒரே ஒரு இடத்தை டச் பண்ணுது. and same time நான் கீழேயும் டிரா பண்றேன். இங்கேயும் வந்து ஒரே ஒரு இடத்தை டச் பண்ணதுனால is called as the 1-1 function. இந்த ரீஜனுக்கு மட்டும் -90 இருந்து +90 குள்ள மட்டும் தான் 1-1 ஃபங்க்ஷன். சரிங்களா? அதை தாண்டி போயிட கூடாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா on2 ஃபங்க்ஷன் இருக்குன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு அவுட்புட்டுக்கும் இன்புட் இருந்துட்டே இருந்தா is called as on2 ஃபங்க்ஷன். இங்க பாருங்க இந்த அவுட்புட்க்கு இங்க ஒரு இன்புட் இருக்கும், and same time இங்க ஒரு அவுட்புட்க்கு இங்க ஒரு இன்புட் இருக்கும். அப்ப எல்லா அவுட்புட்க்கும் ஒரு இன்புட் இருக்கிறதுனால is called as on2 ஃபங்க்ஷன். அவங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு sin ஃபங்க்ஷன் வந்து 1-1 னா on2 செக் பண்ணல 1-1 இல்ல அப்படினா கண்டிப்பா நமக்கு இது பைஜெக்டிவ் கிடையாது. பைஜெக்டிவ் இல்லனா நம்மால இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியாது சொன்னோம். அப்ப நான் என்ன பண்ணேன், இந்த sin கர்வ்ல ஒரு குறிப்பிட்ட ரீஜியனை மட்டும் நான் என்ன சூஸ் பண்ணனால ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டொமைன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நான் டொமைன் எடுத்துட்டேன். அப்படி குறிப்பிட்ட டொமைன் எடுத்ததனால கண்டிப்பா இந்த sin கர்வை என்னால வந்து 1-1 ஃபங்க்ஷனாவும் on2 ஃபங்க்ஷனாவும் மாத்த முடிஞ்சிச்சு. அப்படி மாத்த சொல்ல எனக்கு இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்ப நான் என்ன பண்ண போறேன், மத்த ரீஜன் அழிச்சு இந்த ஷேடட் போர்ஷன் மட்டும் இருக்குன்னு பாருங்க, மத்ததெல்லாம் தேவையில்லை. நீங்க பாத்தீங்கன்னா இதான் நமக்கு தேவையான sin curve. சோ அப்ப இந்த ரீஜன் இந்த +90 இருந்து -90, +90 இருந்து -90 குள்ள நீங்க என்ன விதமான டேட்டா கொடுத்தாலும் கண்டிப்பா இது 1-1 ஆ on2 ஆ இருக்கிறதுனால என்ன பண்றேன், sin θ உடைய டொமைன் பாத்தீங்கன்னா domain is called as input value. என்ன இன்புட்ல உங்களுக்கு -90 இருந்து +90. அப்ப ஆன்சர் பாத்தீங்கன்னா -π/2, +π/2. இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் வேல்யூ வந்து +1 வருது, மினிமம் வேல்யூ -1 வருதுனால ரேஞ்ச்ங்கிறது -1, +1. இன்வெர்ஸ் நாம இது கண்டுபிடிச்சோம். இது கண்டிப்பா sin θ இந்த வேல்யூல இந்த டொமைனுக்கு இந்த ரேஞ்ச் கண்டிப்பா எப்படி இருக்கும், இஸ் கால்ட் as 1-1 ஆவும் இருக்கும், on2 ஆவும் இருக்கும், கண்டிப்பா பைஜெக்டிவ் இருக்குன்னு சொல்லியாச்சு. அப்ப கண்டிப்பா நான் இன்வெர்ஸ் எடுத்துக்கலாம். அப்ப இன்வெர்ஸ்னா என்ன, இஸ் கால்ட் as இன்வெர்ஸ் θங்கிறது இந்த ரெண்டு லொகேஷன் மாறும். நமக்கு இதுதான் நமக்கு இன்புட்டா வரப்போ, இது நமக்கு அவுட்புட்டா வரப்போ பாத்தீங்கன்னா -1, and இதோட ஆன்சர் பாத்தீங்கன்னா -π/2, +π/2. நல்லா கவனிச்சு, இது வந்து க்ளோசிங் பிராக்கெட் என்ன அர்த்தம், இந்த -π/2 +π/2 இன்க்ளூட் ஆகும், ரெண்டுமே வரும்னு அர்த்தம். அப்ப இது -1 +1 வரும்னு அர்த்தம், இன்பிட்வீன் உள்ள வேல்யூ வரும்னு அர்த்தம். ஓகேனா? அப்ப நமக்கு பாருங்க, நமக்கு
இந்த டொமைனுக்குள்ள இந்த ரேஞ்சுக்குள்ள கண்டிப்பா sin θங்கிறது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷனை சாட்டிஸ்ஃபிகேஷன் பண்ணும். அப்ப இந்த இடத்துக்கு பேரு இஸ் கால்ட் as a restricted domain. அப்ப இந்த restricted domainக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா is called as the principal domain சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேரு? இந்த இதுக்கு பேரு பாத்தீங்கன்னா principal domain. பாத்தீங்கன்னா cos θ பத்தி படிக்க போறீங்க. நம்ம sin θ என்ன படிச்சோம்னு தெரியும். சோ sin inverse θ உடைய டொமைன் பார்க்க போறீங்க. டொமைன் and range பாத்தீங்கன்னா என்ன படிச்சிருக்கீங்க பாத்தீங்கன்னா sin inverse உடைய டொமைன் வந்து -1,1 ரேஞ்ச் பாத்தீங்கன்னா க்ளோசிங் பிராக்கெட் -π/2, +π/2 நம்ம மறந்துட கூடாது. சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணப் போறோம் cos θ பத்தி படிக்க போறோம். சரிங்களா? cos θ. அப்ப cos θ உடைய கர்வ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம் பாருங்க. சோ cos θ வரையனா this is called as x axis and y axis நம்ம டிரா பண்ணியாச்சு. சோ நமக்கு சேம் 90 டிகிரி 180 டிகிரி and 270 டிகிரி and 360 டிகிரி அகைன் பாத்தீங்கன்னா -90 டிகிரி -180 டிகிரி -270 டிகிரி and அடுத்த வரை பாத்தீங்கன்னா -360 டிகிரி இப்படி வந்துட்டே இருக்கும். சரிங்களா? நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ வந்து +1 மினிமம் வேல்யூ வந்து -1. cos 0 உடைய வேல்யூ எப்படி இருக்கும் is called as 1. சரிங்களா? and cos 90 is called as 0 and 180 is called as -1 and 270 is called as 0 and cos 360 is called as -1. இது எல்லாமே பேடி வச்சிருந்தா அந்த கர்வ் பாத்தீங்கன்னா இப்படி வரும். and -90 is called as 0. cos -90 is called as 0. அடுத்து பாத்தீங்கன்னா cos 180 is called as நமக்கு என்ன ஒரு -1 and cos 270 is called as 0 and again பாத்தீங்கன்னா 360 is called as நமக்கு ஒரு பாசிட்டிவ் 1 வரும். சரிங்களா? இந்த கர்வ் வந்து இப்படி வரும். நம்ம சைனோட கர்வ் வரைஞ்சாச்சு. அப்ப இந்த சைனோட கர்வ் வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனா இருக்கான்னு பாருங்க. ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணனும்? ஒரு வெர்டிகல் லைன் வந்து இந்த கர்வ்ல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் இன்டர்செக்ஷன் ஆகும். இஸ் கால்ட் as a function. செக் பண்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க செக் பண்றேங்க பாருங்க. ஒரே ஒரு இடத்துல நமக்கு வந்து இன்டர்செக்ஷன் ஆகுது. therefore the cos is the function. அப்ப என்ன சொல்லியாச்சு? இது வந்து நம்ம ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. இப்ப அடுத்த மென்ஷன் பண்றோம். இது வந்து 1 ஃபங்க்ஷனா அப்படி செக் பண்ண போறோம். இது on2 ஃபங்க்ஷன் செக் பண்ண போறோம். அப்ப இங்க பாருங்க 1 ஃபங்க்ஷன் எப்படி செக் பண்ண முடியும்? நமக்கு ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்ணனும். இந்த ஹரிசாண்டல் லைன் வந்து ஒரே ஒரு இடத்துல இன்டர்செக்ஷன் ஆகுது. இஸ் கால்ட் as 1 ஃபங்க்ஷன். என்ன பண்றோம்? ஒரு ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றோம் பாருங்க. இந்த ஹரிசாண்டல் லைன் பாத்தீங்கன்னா 1 2 3 and 4 more than 1. அப்ப ஒரு பாயிண்ட்க்கு மேல அந்த கர்வ்ல டச் ஆச்சுனா கண்டிப்பா இது என்ன கிடையாது? 1 ஃபங்க்ஷன் கிடையாது. இது கண்டிப்பா on2 ஆ தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கு ரீசன் சொல்லியாச்சு. அப்ப இது 1 கிடையாது அப்படினு சொன்னா கண்டிப்பா 1 on2 இருந்தா தான் இஸ் கால்ட் as a bijective ஃபங்க்ஷன். அப்ப இது கண்டிப்பா என்ன கிடையாது? இது வந்து நமக்கு bijective ஃபங்க்ஷன் கிடையாதுன்னு சொல்லியாச்சு. நம்ம bijective ஃபங்க்ஷன்னா இல்லைன்னா நமக்கு வந்து என்ன கிடையாது? இன்வெர்ஸ் கிடையாதுன்னு சொன்னா. ஆனா நமக்கு இது இன்வெர்ஸா மாத்தி ஆகணும். அப்ப இது இன்வெர்ஸா மாத்தி ஆகணும் என்ன பண்ணணும்? ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டொமைன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் என்ன பண்ணணும்? அந்த கர்வ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அப்படி ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் எடுக்கிறது மூலமா என்ன பண்ணலாம்? அந்த கர்வை நம்ம வந்து 1 ஃபங்க்ஷனாவும் on2 ஃபங்க்ஷனா நம்ம என்ன பண்ணலாம்? மாத்திக்க முடியும். அப்ப என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இந்த கர்வ் இந்த 0 இருக்கா? இந்த 0ல இருந்து நமக்கு வந்து 180 சூஸ் பண்ற பாருங்க. இந்த இடத்தை வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கீங்க. ஓகேங்களா? this is called as நமக்கு என்னது 180 and this is called as மெயின் லைன் இது வந்து 0 டிகிரி. சரிங்களா? 0 டிகிரி. அப்ப இந்த கர்வ் நீங்க சூஸ் பண்ணி பாருங்க. இந்த கர்வ் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைங்க, ஒரு வெர்டிகல் லைன் வரைங்க. கண்டிப்பா இது என்னவா தான் இருக்கும்? இஸ் கால்ட் as 1 ஃபங்க்ஷனாவும் இருக்கும், on2 ஃபங்க்ஷனாவும் இருக்கும். அதுக்கு cos θ பாத்தீங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் டொமைன். ரெஸ்ட்ரிக்டட் டொமைன் இஸ் கால்ட் as 0 ல இருந்து 180 வரைக்கும் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கர்வ் வந்து 1யும் ப்ரொடியூஸ் பண்ணும், on2யும் ப்ரொடியூஸ் பண்ணும். கண்டிப்பா இது பைஜெக்டிவா இருக்கும். கண்டிப்பா இது பைஜெக்டிவா இருந்தா நம்ம இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அப்ப என்ன பண்றாங்க பாருங்க. cos θ உடைய ஆன்சர் எப்படி இருக்கும்? நமக்கு வந்து டொமைன் பாத்தீங்கன்னா 0 ல இருந்து 180 வரைக்கும். அங்க பாத்தீங்கன்னா 0வும் 180 இன்க்ளூட் ஆயினா இந்த இடத்துல கர்வ் வந்து டச் பண்ணுது. இந்த இடத்துல கர்வ் வந்து டச் பண்றதுனால நமக்கு 0, π is called as 180 டிகிரி. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்றோம்? இத this is called as domain. இந்த இன்புட் நீங்க கொடுக்கிறது மூலமா நமக்கு என்ன ரேஞ்ச் வரும் பாத்தீங்கன்னா மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூ பாத்தீங்கன்னா +1 and -1. நமக்கு மினிமம் வேல்யூ நமக்கு -1, மேக்ஸிமம் வேல்யூ நமக்கு +1 வரும். and நமக்கு இந்த இடத்துல இந்த கர்வ் வந்து நமக்கு 1 on2 is called as bijective is called as inverse. இன்வெர்ஸா இருக்கிறதுனால நமக்கு என்ன பண்ண முடியும்? இத வந்து நமக்கு
இன்வெர்ஸ் எப்படி முடியும் அப்ப cos உடைய இன்வெர்ஸ் கால்ட் as cos inverse theta அப்ப cos inverse உடைய இன்புட் பாத்தீங்கன்னா இந்த -1 + 1 இங்கேயும் இந்த 0 பை இங்க நீங்க ஞாபகம் ஈஸியா போட்டுடலாம் -1 1ங்கிறது வந்து நமக்கு இந்த cos inverse உடைய டொமைன் ஆகும் and இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா எப்படி வரும் 0, π ஆகும் நமக்கு வரும் மறந்துட கூடாது அப்ப நமக்கு இந்த ரெஸ்ட்ரிக்டட் டொமைனுக்கு என்ன பேருன்னு பாத்தீங்கன்னா is called as the principal domain சொல்லுவாங்க மறந்துட கூடாது cos θ உடைய cos inverse உடைய டொமைன் பாத்தீங்கன்னா என்ன இருக்கு ஆன்சர் -1, +1 ஆகும் அதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா 0, π ஆகும் இருக்கு நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க பாஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவோம் tan θ பத்தி படிக்கிறோம் சரிங்களா சோ tan θ க்கு இன்வெர்ஸ் இருக்கா இல்லையான்னு பார்க்க போறோம் சோ tan θ உடைய கர்வ் வந்து எப்படி டிரா பண்ண பாருங்க சோ x axis y axis டிரா பண்ணுங்க this is called as x axis this is called as y axis சும்மா வரைய மாதிரி பாருங்க இது வந்து நமக்கு எவ்வளவு டிகிரி is called as 90 டிகிரி சரிங்களா இது 90 டிகிரி இது நமக்கு 180 டிகிரி இது 270 டிகிரி இது 360 டிகிரி அடுத்து பாத்தீங்கன்னா இது -90 டிகிரி and -180 டிகிரி and -270 டிகிரி and again வந்து பாத்தீங்கன்னா -360 டிகிரி சரிங்களா இப்போ நமக்கு tan 0 is called as 0 ஆ தான் இருக்கும் tan அடுத்து பாத்தீங்கன்னா 45 டிகிரி is called as 1 ஆ இருக்கும் tan 45 is called as 1 இது 1 சரிங்களா 1 ஆ இருக்கும் again பாத்தீங்கன்னா tan 90 டிகிரி அப்படினு பாத்தீங்கன்னா tan 90 டிகிரி tan 90 டிகிரி என்ன ஆன்சர் வரும் is called as infinity ஆன்சர் எடுக்க முடியாது அங்க பாத்தீங்கன்னா நமக்கு இதுல 90 வெச்சுங்க அப்ப 90 ஐ டச் பண்ணவே பண்ணாத அப்ப இந்த கர்வ் பாத்தீங்கன்னா எப்படி வரும்னா இது வந்து +90 இது -90 வெச்சுங்க இந்த கர்வ் வந்து இப்படி டிராவல் ஆயிடும் இந்த இடத்தை டச் பண்ணவே பண்ணாது சரிங்களா அவ்வளவு பாத்தீங்கன்னா இது வந்து tan கர்வ் அகைன் வந்து என்ன பண்றாங்க நமக்கு 90 க்கு மேல போனீங்கன்னா அடுத்து 120 டிகிரி 150 டிகிரி 180 டிகிரி வரும் சோ அதுக்கு நீங்க கிராஃப் போட்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இங்க 270 நமக்கு வந்து is called as infinity tan 270 is called as again infinity வரதுனால என்ன பண்றேன் சோ அந்த கர்வ் வந்து இப்படி வந்துருக்கு சரிங்களா பாத்தீங்கன்னா இங்கேயும் பாத்தீங்கன்னா வந்து அந்த கர்வ் எப்படி டிராவல் ஆக போகுதுன்னா இப்படி தான் டிராவல் ஆயிட்டு இருக்கும் சோ நீங்க வந்து என்ன பண்ணலாம் வேல்யூ இன்புட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு வேல்யூவா -90 -120 -150 -180 ஒவ்வொரு வேல்யூ நீங்க இன்புட் பண்ணீங்கன்னா அந்த கர்வ் ஒவ்வொரு பாயிண்ட்ல பிளாட் பண்ணி இப்படி தான் வந்துச்சு சரிங்களா அப்ப நம்ம இந்த tan கர்வ் வந்து ஃபர்ஸ்ட் 1 ஃபங்க்ஷனா onto ஃபங்க்ஷன் செக் பண்றதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் செக் பண்ணுங்க what is the define for the function அப்படினா நம்ம என்ன பண்ண போறோம் இந்த கர்வ்ல வந்து ஒரே ஒரு வெர்டிகல் லைன் இங்க டிரா பண்ணி பார்த்தா என்ன இருக்கும் அது வந்து ஒரே ஒரு டெக்ஸ்டான இஸ் கால்ட் as a function அப்ப இது ஃபங்க்ஷனலா இருக்கும் சரிங்களா இப்போ அடுத்து இது 1 ஃபங்க்ஷன் செக் பண்ணீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் ஹரிசாண்டல் லைன் டிரா பண்றேன் இங்க பாருங்க this is called as horizontal line அப்ப இந்த ஹரிசாண்டல் லைன் பாத்தீங்கன்னா இந்த tan இதுவும் tan கர்வ் இதுவும் tan கர்வ் இதுவும் tan கர்வ் இந்த tan கர்வ்ல எத்தனை டெக்ஸ்டானா more than 1 2 3 அப்ப ஒண்ணுக்கு மேல இது ஜாயிண்ட் ஆயிடுது இது என்ன கிடையாது இது வந்து ஃபங்க்ஷன் மேல சொல்லியாச்சு இது கண்டிப்பா என்ன கிடையாது நமக்கு 1 1 கிடையாது 1 ஃபங்க்ஷன் இல்ல சார் ஆன் டு ஆ இருக்குமா கண்டிப்பா என்ன ஆன் டு ஆ தான் இருக்கு ஏன்னா வந்து ஒவ்வொரு இன்புட்க்கு ஒரு அவுட்புட் வந்துட்டே இருக்குனா இது ஆன் டு ஆ தான் இருக்கும் இல்ல more than 2 அவுட்புட்க்கு ஒரு இன்புட் இருந்தா இது கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் ஆன் டு ஆ தான் இருக்கும் நமக்கு ஆன் டு சொல்லியாச்சு அவனுக்கு ஒரு ஃபங்க்ஷன் 1 1 ஆவும் ஆன் 2 ஆவும் இருந்தா இஸ் கால்ட் as a bijective function bijectivா இருந்தாலும் நம்ம இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லியாச்சு 11th படிச்சிருக்கோம் சரிங்களா இப்போ நம்ம வந்து இது 1 1 ஃபங்க்ஷன் இல்லனா இது bijective கிடையாது இது இன்வெர்ஸ் கிடையாது ரெண்டுமே கிடையாது இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்க முடியாதா சார் கண்டுபிடிக்க முடியும் for the restricted domain ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நம்ம வந்து அந்த வேல்யூ சூஸ் பண்ணிக்கணும் அப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த கர்வ் நான் என்ன பண்றேன் இந்த வேல்யூ இந்த பாத் பத்தி நீங்க எடுத்துக்கங்க சரிங்களா அப்ப நான் மத்ததெல்லாம் தேவையில்லை அப்ப இந்த பாத் வந்து பாத்தீங்கன்னா -90 ல இருந்து +90 ஏனா இந்த -90 இஸ் கால்ட் as infinity அப்ப +90 ரெண்டுமே என்ன பண்ணக்கூடாது நம்ம மாட்ல க்ளோசிங் பிராக்கெட் போட கூடாது நம்ம ரவுண்ட் பிராக்கெட் நம்ம ஓபன் பிராக்கெட் தான் போடணும் அப்ப இங்க பாத்தீங்கன்னா tan θ உடைய ஆன்சர் -π/2 ல இருந்து +π/2 நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூக்கு நீங்க எடுத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த கர்வ் வந்து 1 1 ஃபங்க்ஷனையும் onto ஃபங்க்ஷனையும் ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படி 1 1 ஃபங்க்ஷனையும் onto ஃபங்க்ஷனையும் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுனா கண்டிப்பா இது என்னவா இருக்கும் bijective ஃபங்க்ஷனா இருக்கும் அப்படி bijective ஃபங்க்ஷனா இருந்துச்சுனா நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன் நம்மளால கண்டுபிடிக்க முடியும் அப்ப இதனுடைய ரேஞ்ச் பாத்தீங்கன்னா இதோட ரேஞ்ச்ங்கிறது அவுட்புட் வேல்யூ என்ன அவுட்புட்னு பாத்தீங்கன்னா 1 க்கு அப்புறம் நிறைய நம்பர் வந்துட்டே இருக்கும்
tan 90 is called as infinity, tan 75, tan 89 னா போட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1 தாண்டி 90 விட 90 அதிகமா போயிடும். is called as then நமக்கு real number. இதோட ரேஞ்ச் எப்படி இருக்கும்? real number is called as minus infinity plus infinity. நம்ம எப்படினா போடலாம், real number போடலாம் அல்லது minus infinity plus infinity போடலாம். அப்ப இது வந்து ஒரு restricted domain, குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும் நம்ம வந்து டொமைன் எடுத்ததனால இது வந்து restricted domain, இது வந்து range. சரி, இது வந்து domain. இது பாத்தீங்கன்னா range. நம்ம tan inverse வேணும், tan inverse of theta. tan inverse வேணும்னா இந்த ரெண்டு இடத்தை நீ மாத்தி கொடுங்க. ரேஞ்ச் வந்து நமக்கு டொமைனா ஆகும் and டொமைன் வந்து வேணா ஒரு ரேஞ்சா மாறும் -5/2 +5/2. சரிங்களா? நமக்கு இது ரெஸ்ட்ரிக்டட், ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்ததனால இந்த இதுக்கு பேர் சொல்லுவீங்க பிரின்சிபல் டொமைன் சொல்லுவீங்க. tan inverse உடைய நமக்கு principal domain path is called as range. That is called as a real number. Real number is called as minus infinity plus infinity. அதனுடைய range பாத்தீங்கன்னா what's the range? -5/2 +5. It is called as the open bracket, not a closed bracket. ஏன் சார் open bracket போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நமக்கு மைனஸ் இந்த 90 டிகிரில இந்த கர்வ் வந்து இந்த இடத்துல டச் பண்ணிச்சுனா நம்ம ஓபன் க்ளோஸ் bracket போட முடியும். ஆனா இந்த இடத்துல 90 டிகிரி நமக்கு is called as infinity. infinity அந்த 90 டிகிரில இந்த கர்வ் வந்து டச் பண்ணவே பண்ணாது, நமக்கு ஆன்சரே கிடையாது. அதனால நம்ம வந்து இந்த ரவுண்ட் bracket போட்டுட்டு மறந்துட கூடாது.